இன்றைக்கு மக்களிடம் சுயசார்பு என்பது இருக்கிறதா என்றால் இல்லை. சுயசார்போடு இருந்தால் நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். நாம் நம்ம இஷ்டம் போல் செயல்படலாம். நம்ம இஷ்டம் போல் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் தோன்றித்தனமாக செயல்படுவது அல்ல. தன் மனம் விரும்புவது போல சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படுவது. நீங்கள் நிறைய பேர் சுதந்திரம் அப்படிங்கிறத தப்பாக எடுத்துக்கிறாங்க. நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்கள். இந்த தான் தோன்றித்தனமாக செயல்படுறவங்க நிறைய தவறுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சுயசார்போடு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி மாதிரி தான் இன்னைக்கு ஏட்டு கல்வியும் இருக்கு. இந்த ஏட்டுக்கல்வி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா இருக்கானா இல்லை. 10ஆவதுல ஃபெயிலான ஒரு மாணவன் அவனுடைய ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு ஒரு முதலாளியாக மாறிவிடுகிறான். ஆனால் 12ஆவது பாஸ் பண்ணி டிகிரிலாம் முடிச்ச ஒரு மாணவன் என்ன செய்யறான், கடைசி வரைக்கும் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு அதிகாரியாகவோ வேலைக்காரனாகவே இருக்கிறான். இப்போ கல்விதான் ஒருத்தரை உயர்த்துது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தன்னுடைய கல்வி தன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கணும். இன்றைக்குள்ள ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உகந்ததாகவே கிடையாது. நிறைய கல்வி நிறுவனங்கள் மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி கொண்டு இருக்கிறதே தவிர ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இல்லை. இந்த கலியுகத்துல வாழக்கூடிய நீங்க ஆத்திகத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஆத்திகத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட முடியாது. நாத்திகத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நாத்திகத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட முடியாது. இந்த கலியுகத்துல வாழணும் அப்படின்னா எந்த நேரத்துல ஆத்திகத்தை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல ஆத்திகத்தை பயன்படுத்தணும். எந்த இடத்துல நாத்திகத்தை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நாத்திகத்தை பயன்படுத்தணும். இதை ரெண்டையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு யதார்த்தவாதியா இருந்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்துல நீங்க சிறப்பா வாழலாம், மன நிறைவோடவும் வாழலாம். எங்கேயாவது நோய்கள் குணப்படுத்தப்படுதா? இல்லை. நோய்கள் குணப்படுத்தப்படாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் என்ன செய்யறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டரை பார்த்து என்ன சொல்றோம், மக்கள் எல்லாருமே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திருங்க, நோயை குணப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மருந்து இன்னொரு நோயை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கே தவிர ஏற்கனவே வந்த நோய்க்கான தீர்வா மட்டும் இருக்கிறதே கிடையாது. இதையெல்லாம் தெரிஞ்சும் மக்கள் ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டரை பார்க்குறோம், டாக்டர்கிட்ட டீல் பேசுறோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய உறவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றோம். இது எதுவுமே இல்லாம, அதாவது கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, வலி இல்லாம, உங்க உடல்ல எந்த சேதாரமும் இல்லாம உங்க மனசை முழுமையா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை கான்மீகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்மீகம் உங்களை முழு ஆரோக்கியமாக வாழ வைக்கும். உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும்.